திமுகவோடு தொகுதிகள் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் மனிதநேய மக்கள் கட்சி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் 2 தொகுதிகள் அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். பங்கீடு தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் தலைமையிலான குழுவுடன் எங்களுடைய விருப்ப தொகுதி பட்டியலை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அளித்திருக்கிறோம். என்னுடன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன், மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்டோம். நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கூடுதலாக வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இந்த பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஓகே, நன்றி. இன்னைக்கு மாலை அல்லது நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஆமாம் 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 திருச்சி கிழக்கு. இல்லை, அது தலைவர், நாங்கள் எங்கள் விருப்பத்தை தலைவர்கிட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கலந்து பேசி இறுதி செய்வதாக சொல்லியிருக்கிறார். அது யார் வேணாலும் போட்டியிடலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிக வலுவான பலமான கூட்டணியாக இருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று டபுள் செஞ்சுரி அடித்து மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். நன்றி. 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுகவோடு மனிதநேய மக்கள் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. விருப்ப தொகுதிகளின் பட்டியலை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாபநாசம், மணப்பாறை ஆகிய தொகுதிகளை மீண்டும் கேட்கிறது. கூடுதலாக வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளையும் கேட்டிருப்பதாக ஜவாஹிருல்லா தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.